அமெரிக்காவுல யாரு ஆட்சிக்கு வந்தாலும் இஸ்ரேல் செய்யற எல்லாத்தையும் எக்ஸெப்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன ரீசன் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் அமெரிக்கா அளிக்கிற ஒரு நிறுவனம் ஏபெக்னு சொல்லக்கூடிய அமெரிக்காஸ் ப்ரோ இஸ்ரேலி லொபின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் அமெரிக்காவோட எல்லா எலெக்ஷனுக்கும் ஃபண்டை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இஸ்ரேலிய நிறுவனம். இது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, யாரு எங்க போகணும், யாரு என்ன பதவியில உட்காரணும்னு சொல்லி இந்த நிறுவனம் தான் முழு கட்டுப்பாடையும் வச்சிருக்கு. அமெரிக்காவோட பிரசிடென்டா யாரு வரணும், யாரு வரப்படாது இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது இந்த ஏபெக் நிறுவனம் தான். ஜோ பைடன், ட்ரம்ப் போன்றவங்க இஸ்ரேலுக்கு நிறைய ஆதரவு வழங்குறாங்க. அதே போல இந்த ஏபெக் நிறுவனம் அவங்கள எலெக்ஷன்ல எல்லா ஆதரவையும் வழங்கி அவங்கள ஜெயிக்கையும் வச்சிருக்காங்க. அதே போல இந்த ஏபெக் நிறுவனத்துக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ யாரு எதிர்த்து குரல் கொடுத்தாலும், அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க எந்த தனி நபரா இருந்தாலும் சரி, அவங்களோட முழு செல்வாக்கையும் முழு பண பலத்தையும் பயன்படுத்தி அவங்களோட ஆட்சியையோ அல்லது அவங்களுடைய பதவியையோ துறக்கிறதுக்கு அந்த நிறுவனம் அடிமட்டம் வரைக்கும் போய் அவங்களோட முழு மூச்சாக அந்த வேலையை செய்யறதுல மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு இஸ்ரேலிய நிறுவனம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்த தோமஸ் மெஸ்ஸின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற எம்பிய கிட்டத்தட்ட 50 லட்சம் US$ செலவழிச்சு அவர பதவியை தூக்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த ஏபெக் நிறுவனம். அதே போல காசால போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லி போராடின ஜமால் போமே, கொரி புஷ்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேரையும் அவங்களோட பணபலத்தை பயன்படுத்தி ஆட்சியை கவுத்ததும் இதே இந்த நிறுவனம் தான். இதுல இந்த ஒன்று நல்லா விளங்குது, இந்த இஸ்ரேல் இல்லாம இந்த அமெரிக்கா இல்ல. இந்த அமெரிக்கா இல்லாம போனா இந்த முழு நாட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னா எஸ்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு நல்ல வீடியோவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.